ஒரு மொபைலை வச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நான் டிஓபி அப்படின்னும் போது எனக்கு பக்குன்னு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 69 முடிச்சுட்டு 70ன்றது வந்து அட்லி படம் பண்ணுற மாதிரி ஒரு நான் வந்து 26 முதல்வர் ஆவேன், என்னை முதல்வர் ஆக்குங்க, என்னை ஜெயிச்ச வைக்க பெருசாக கொண்டு வாங்க அப்படின்ற விஷயத்த அவர் எங்கேயுமே சொல்லலை. படம் பண்றது காசு இல்லாம நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஷீஜா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம படங்கள் பார்க்கும்போது இந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, இந்த ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, டேரக்டர் நல்லா படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி தான் வந்து பேசுவோம். ஆனால் இவங்க எல்லாரையுமே வந்துட்டு அழகாக ஒரு காட்சியில் காட்டுறது வந்துட்டு கேமராமேன். அவரை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். இப்போ கேமரா பற்றி தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு கேமராமேன் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டக்கூடிய ஆள். இவரை வந்து நம்மளுக்கு வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கேமராமேன் செல்வகுமார் அவர்கள் தான் வந்து நம்ம கூட இருக்காங்க. இவர்கிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா சார், உங்களை பார்த்தோன்னே வந்துட்டு அந்த எப்படி சொல்றது, ஆச்சரியத்துல என்னால வந்துட்டு பல கேள்விகள் கேட்க முடியல. கேட்கணும்னு நினைச்சது எல்லாமே அப்படியே மறந்து போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம வந்துட்டு இன்டர்வியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு குடியரசு தினம் இல்லையா, அதுக்கான விஷயம் வந்துட்டு எங்க நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? ஜெம் டிவி நேயர்களுக்கு 76வது குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த டிவி மீடியா வந்து இன்றைக்கி அபரிதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்க்கெலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதை நமக்கு உடனே சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த வகையில் உங்கள் டிவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ஓகே சார், இப்போ வந்துட்டு முதல் கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நான் ஈஸியாகவே ஒர்க் பண்ணுற ஆள். மெயினாக சொல்லப்போனால் கேமரான்னு ஒரு சைடு போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு, நிறைய கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா புதுசாக வர்ற இயக்குநர்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் இருந்தால் அவங்க நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கும்போது நம்ம அது உள்ளே போய் இன்வால்வ் ஆகி நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நம்மளும் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் சரியாக இருக்காதுன்ட்டு அவங்களோட டிஸ்கஷன் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 படம் வந்து எனக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதில் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட்டு ஷூட்டிங்கில் இருக்குது. 1 முடிச்சிட்டேன், தேசிங்க ராஜா பார்ட் 2 ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். அது வந்து என்ன விஷயம்னா, துல்லாத மனம் துள்ளும் பண்ண இயக்குனர் எழில் சாரோட 25 வருஷம் கழித்து நான் இந்த படம் திருப்பி அவரோட கமிட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். தேசிங்க ராஜா பார்ட் 2 இது எனக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா என் கூட வந்தவங்க யாருமே இன்றைக்கி இல்லை. நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது என் கூட கேமராமேனாக வந்தவங்க யாருமே இல்லை. இந்த வகையில் அந்த 25 வருஷம் என்னுடைய ட்ராவல்ன்றது மிகப்பெரிய சகாப்தம். அதுக்கப்புறம் சுந்தரா ட்ராவல்ஸ் பார்ட் 2 ஆல்ரெடி சுந்தரா ட்ராவல்ஸ் நான் தான் பண்ணேன். இது பார்ட் 2 ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ அதையும் தாண்டின்னு ஒரு படம் மலையாளத்தில் ஒரு படம் போயிட்டுருக்கு. ஒரு மலேசியா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு ஒர்க்குன்றது வந்து நான் சும்மா இல்லை. இதெல்லாம் மீறி வந்து ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆக்ட், எல்லாமே வந்து அசோசியேஷன் தான் நிறைய இருக்குது. சினிமாவுக்கு அசோசியேஷன் தான் நிறைய இருக்குது, கம்பெனி ஆக்ட் இல்லை. அந்த கம்பெனி ஆக்டில் வந்து இதை நாங்கள் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இதில் நிறைய விஷயங்கள் செய்யலான் இருக்கோம். நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி இல்லை சார், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கே வந்து தனியாக இன்டர்வியூ வைக்கணும் போல், அவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். எனக்கு ஐயோ நம்மளாம் ஒரு வேலை பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நீங்கள் எப்படி இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த பெண் அங்கே வச்சுருக்கீங்களா சார், அதுக்கான பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கா? ஆமாம், அது ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ஒரு டைமில் வந்து நிறைய பனியன் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் வந்துட்டு எதாவது எழுத போடணும் அப்படின்னா பேண்ட்டில் கீட்டில் எங்கே போட்டாலும் ஒழுவிடும், உங்களுக்கு தெரியும், அப்படியே கரையாக ஆயிரும். இப்போ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த காலர் ஈஸியாக இருந்துச்சு. இந்த காலரை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். லங்காவரத்தில் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன், இளவட்டம்னு ஒரு ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்கில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருந்த எல்லா பொம்பளை பசங்க கூட வந்து காலரில் பேனா சொருவ ஆரம்பிச்சாங்க என்ன பார்த்துட்டு. இனிமேல் நானும் வந்துட்டு சத்தப்பட்டு போனால் பெண் அங்கே தான் சொருவ போகிறேன். நானும் எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ட்ரேட்மார்க் வந்து செட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே சார், பல வருஷங்களாக வந்துட்டு நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க. சினிமா வந்துட்டு எப்படி இருந்தது, எப்படி இருந்துட்டு இருக்குது, இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்ற முதற்கொண்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும்ல. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அதை பற்றி ஏதாவது கொஞ்சமா?
இப்போ சொல்ல போனால் சினிமா வந்து இறங்கிருச்சுன்னு தான் சொல்லணும், டெவலப்மெண்ட் இல்லை. ஏன்னா எல்லார் கையிலும் இன்றைக்கி மொபைல் வந்துச்சு. நானும் சினிமா எடுக்கிறேன்னு உள்ளே வந்துட்டு ஒரு மொபைலை வச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு நான் டிஓபி அப்படின்னும் போது எனக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா நான் டிஓபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்றது வந்து 3 படம் ஹிட் பண்ணணும். ஹிட் பண்ணால் மட்டும்தான் அது டைட்டிலே வரும். நாங்கள சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நோன் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்ற பேரே வரும். இன்றைக்கி மொபைலில் பண்ணுறவங்கலாம் கூட டிஓபின்னு போடும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடம் தான். இருந்தாலும் இன்றைக்கி இளைஞர் சமுதாயம் வந்து மேலே பெருசாக வளரணும்னு நினச்சி அவங்களோட அச்சீவ்மெண்ட் பெருசாக ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அதை நினச்சி எனக்கு சந்தோஷம் தான். ஓகே சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஹார்டாக இருந்தது உங்களுக்கு இந்த சினிமா ஃபீல்டில் வரும்போது? இப்போவுமே நிறைய பேருக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது. உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த பயணம்? ஈஸியாக? இப்போது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா, சினிமா வந்து நம்ம மூச்சு காற்று மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாக நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். பல பேருக்கு வந்து நம்ம மூச்சு எத்தனை தடவை இழுக்கிறோம் எத்தனை தடவை விடுறோன்றது நம்மளுக்கு கணக்கில் கிடையாது. ஆனால் நம்ம வாட்சை பார்த்தா தான் தெரியுது ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை தடவை இழுத்து விடுறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு சுவாசமும் வந்து ஒரு சினிமாவாக நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறவங்க யாருமே தோத்தது இல்லை அப்படின்றது என்னுடைய அடித்தனமான கருத்து. ஓகே சார், நம்ம என்னதான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கற்றுருந்தாலும் முதல் வாட்டி அந்த ஸ்டேஜில் போய் நிற்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்குது, ஐயோ பண்ணிடுவோமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களோட முதல் ப்ராஜெக்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது ஷேர் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து சண்டையில் தான். எப்பவுமே இந்த லவ் மாதிரி தான் காதலும் இருந்தது எனக்கு. முதல்ல ஒரு முட்டிக்குவாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் லைஃப் லாங் அந்த பிரச்சனையை சுமந்துக்கிட்டே போகணும் இல்லையா? அது மாதிரி தான் என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து 85 வீட்டுக்கு ஒரு கண்ணகி படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜராக உள்ளே என்ட்ரி ஆனேன். அந்த படத்துக்கு அப்புறம் கேமராமேனாக உள்ளே போயிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரு கண்ணகி வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து மாமா தான். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, நான் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி முடித்தவம்மா. பேசிக்காக நான் பிரிண்டிங் டெக்னாலஜியில் டிகிரி வாங்கின ஆள். பட் ஒரு பிரச்சனையில் என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு வேலை மேலே அந்த ஈடுபாடு போகலை. இவங்க எல்லாம் ஃபேமிலி ஃபுல்லாக சினிமாவில் இருக்கும்போது நான் மட்டும் எங்கே அங்கே போகிறது? சரின்னு பெட்டி தூக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு குடும்பம்ன்ற படம் வந்து எனக்கு முழுசாக டைட்டில் போடுற அளவுக்கு வந்த படம். அந்த படம் ஆரம்பித்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மாமா கூட வந்து மாமா என்ன சொன்னார்னா, நீ ஏன் கூட இரு, ஒரு 2-3 வருஷம் நீ ஒர்க் பண்ணினா நீ டைரக்டராக மாறிடலாம் அப்படின்னாரு. அந்த டைமில் அவர் மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான டைரக்டர் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனையும் தெரிச்சு அடிப்பார் தப்பு பண்ணிட்டா. அந்த அடி வாங்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அதுக்கான மூடம் இல்லை. சரி, நம்மளுக்கு சேஃப் கார்னர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேசிக்காக வந்து நான் பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேசிக்கில் என்ன பண்ணேன், கலர்ஸ்னு வரும்போது சரி ஃபோட்டோகிராஃபி எனக்கு பிடிச்சதுனால அது உள்ளே என்ட்ரு ஆனேன். அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து நாளைய தீர்ப்பு அவங்க எடுக்கிறாங்க. அந்த படம் எடுக்கும்போது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நான் அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டேன். கரெக்டாக 12 வருஷம் ட்ராவல் பண்ணும்போது 34 படம் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டேன். எஸ்.ஏ. சந்திரசேகரோட அசிஸ்டண்ட்டாக, கம்பெனி அசிஸ்டண்ட்டாக 34 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து படம் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன், அதனால் நான் வேறு யாராவது ஒரு பெரிய கேமராமேனை வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டார். எனக்கு வந்து இரிட்டேட்டாக போச்சு. இப்போ அவர் எனக்கு வேணால் இருக்கலாம், பட் அவங்க சைடில் நம்ம நின்று யோசித்து பார்த்தா நம்ம பிள்ளைக்கு வந்து எதையுமே ஈஸியாக கொடுக்க மாட்டோம். நம்ம பைக் வச்சுருப்போம், அவன் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டுவான், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவன் நம்ம பைக் அவன் தொட்டானா நம்ம திட்டுவோம், அந்த பைக்கை தொடாத விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் கற்றுக்கிட்டு தான் வந்திருப்பான், நமக்கு தெரியாது. நம்ம குழந்தைய வந்து நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ பெரிய பொறுப்பு அவனால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு கேமராமேன். அது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படல. நான் வெளியே வந்தது எனக்கு பெரிய கிஃப்ட் என்னென்னா, வெளியே வந்ததுக்கு பிறகு எனக்கு பெங்காலி படம் எனக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு படம் வந்து என்னுடைய படம் பெங்காலி படம் தான். ஒரு சில்ட்ரன்ஸ் மூவி. பொலாஷ் பானர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் அண்ட் முகர்ஜின்ற ஒரு டேரக்டர். சில்ட்ரன்ஸ் மூவி இந்தியன் பனோரமாவில் அது கலந்துக்கிட்டு அவார்டும் வாங்குச்சு. இது என்னென்னா இந்த கடல் தாண்டின்ற மாதிரி அந்த 9 ஸ்டேட்டில் அந்த கார்னரில் ஒருத்தருக்கு வாங்கினதுனால எனக்கு அவ்வளோதான் இங்கே தெரியாமல் போச்சு. அந்த டைம் இந்த மாதிரி கிடையாது இல்லை. இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஆகி போச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அங்கேருந்து இங்கே வந்தது எனக்கு தெரியாமல் போச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த படத்தை கொண்டு வந்து இவங்களுக்கு போட்டு காட்டினேன். நான் இந்த மாதிரி காட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், வித்தவுட் லைட்டிங்கு,
நேச்சுரல் எஃபெக்டில் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டு காட்டினதுக்கப்புறம் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தேவான்னு ஒரு படம் கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இறங்கலை. அந்த தேவா தூக்கிட்டு போயிட்டான். ஓகே சார், நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணுறீங்க, அதில் வந்து முதல் முறையோ ஒரு ஹீரோ வந்து நடிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய டாப்லலாம் வந்திருக்காங்க, நிறைய ஹீரோயின்ஸ்லாம் டாப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை நானாக லிஸ்ட் பண்ணுறத விட ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க, என்னால் லிஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் லிஸ்ட் பண்ண இல்லை அது கரெக்ட் தான். என்னென்னா இப்போது சுந்தரா ட்ராவல்ஸ் பண்ணும்போது முரளி சார் வந்து நார்மலாக தான் வேற ஒரு மாதிரி ஆர்டிஸ்டாக தான் இருந்தார். சுந்தரா ட்ராவல்ஸ் வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு காமெடியன் வியூ வந்து அவருக்கு பெரிய கிஃப்ட் கிடச்சி அதுக்கப்புறம் கடகடன்னு ஒரு படம் பண்ணி எனக்கே அவர் 2-3 படம் ரெக்கமெண்ட் பண்ணார். அதனால் அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் இவர் சத்யராஜ் சார் வந்து அடிதடின்னு ஒரு படம் பண்ணான். இப்போ அந்த படம் வந்து மொத்தமே 28 நாளில் முழுசாக முடித்த படம். அந்த படத்தில் உம்மான்னு ஒரு சாங் பண்ணியிருப்பேன். அந்த சாங் ஒரே நாளில் எடுத்த சாங். அந்த படத்தில் எல்லாமே ஒரு நாள் சாங்கு. அப்போது அந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறமே அந்த மாதிரியே அவருக்கு கேரக்டர்ஸ் நிறைய வந்துச்சு. அப்போ அவரே எனக்கு கூப்பிட்டு கேட்டார், நான் வந்து என் வயசுக்கு என்னால் ஃபாஸ்ட்டாலாம் ஆட முடியாது, ஆனால் நான் அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடிருக்கேன், என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். இல்லை சார், அது வந்து டெக்னிக்கலாக தான் சில விஷயங்கள் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கதை பிரகாரம் வந்து நீங்கள் ஏஜ்டாக இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு நீங்கள் லவ் பண்ண வரும்போது நீங்கள் அந்த யூத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃப்ரேமில் எப்போவுமே 24ன்றதை வந்து ஒரு 22ல் ஒர்க் பண்ணேன் சார். அதுதான் ஒரு விஷயம். சாதாரணமாக ஃப்ரேம்ன்றது வந்து 24 ஃப்ரேம்ஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. அது ஒரு 22 பண்ணும்போது ஒரு சின்ன ஃபாஸ்ட் இருக்கும், அந்த ஃபாஸ்ட்டில் தான் சார் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஹாப்பி, ஓகே நான் யாராவது கேட்டால் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகே சார், நீங்கள் முன்னாடியே வந்து சொன்னீங்க இப்போ சினிமா வந்து டெவலப் ஆகலை, டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவ்வளோ பேரை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போது இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்டோ இல்லை டேரக்டர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது? இல்லை, எனக்கு இன்னைக்கு டாமினேஷன் தான் ஜாஸ்தி இருக்குது, ஹீரோ டாமினேஷன் ஜாஸ்தி இருக்குது. படம் டோட்டலாகவே ஹீரோவை வச்சு தான். இப்போ ப்ரொடியூசரே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஹீரோ காசு விட்டுவான்றாங்க. முன்னெல்லாம் ப்ரொடியூசர் தன்னிச்சையாக எடுத்த முடிவுகள் இன்றைக்கி இல்லை. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் இது மாதிரி ஒரு ஹீரோவுக்கு கதை பண்ணியிருக்கேன், சரி அவன்கிட்ட சொல்லிட்டு வாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களால நம்மளுக்கு திருப்பி இன்னொரு பேர் வில்லன் வரலான்ட்டு ப்ரொடியூசரே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு தப்பான உதாரணம் தான். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது போய் அவங்க என்ன நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறன்ற மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. டெக்னீஷியனுடைய வேல்யூ இன்றைக்கி கம்மியாயிடுச்சு. அதுதான் என்னுடைய மன வருத்தம். அதனால தான் சொன்னேன். இப்போ ஏன்னா நீங்கள் விரல் விட்டு என்னீங்கன்னா 3 ஹீரோ தாங்க இருக்கிறாங்க, அதில் ஒரு ஹீரோ போயிட்டாரு. அதை பற்றி பல விஷயம் வந்து நான் பேசணும், அப்புறம் பேசுவோம். ஒரு ஹீரோ வெளியே போயிட்டாரு, இன்னும் 2-3 ஹீரோ தான் இருக்கிறாங்க. இப்போ ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுறவங்க ரஜினி சாரை தேடினவாங்கன்னா அவர் எத்தனை பேருக்கு தான் படம் பண்ணுவார்? அவரோட வயசு அவருடைய நிலைமையை பொறுத்து அவர் எத்தனை. கமல்ஹாசன் சாரும் அதே மாதிரி. அஜித் சார் ஆனவுனா வந்து பைக் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ மிச்சம் இருக்கிற ஹீரோஸை வச்சு நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்குற காசை கொடுத்து ப்ரொடியூசர் படம் பண்ணுறதுன்றது கஷ்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அமௌண்ட் அவங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் அந்த ஹீரோஸ் வந்து சரி நான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன், இந்த படத்தை நான் வாங்கி ஏரியா கவர் அப்படின்ற மாதிரி இப்போ இதுலலாம் இருக்குது. ஆந்திராவில் அந்த மாதிரி இருக்குது, கேரளாவில் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சிஸ்டமே இல்லை. படம் பண்ணி டப்பிங் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணாலும் அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி டேரக்டர்ஸும் வந்துட்டு படம் பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அது அப்படி சொல்ல முடியாது. என்னென்னா திறமை இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் அதை முன்னேறணும். திறமை இருக்கவங்களுக்கு வந்து நம்ம எந்த விஷயத்துலையும் நம்ம தடை செய்ய முடியாது. அந்த திறமை சிலருக்கு வந்து 60 வயசில் வரலாம், சிலருக்கு 25 வயசில் வரலாம். அந்த திறமையை யூஸ் பண்ணுறவங்க தப்பிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான் சொல்வேன். நம்ம இன்டர்வியூவை பார்க்கும் போதே ஸ்டார்டிங்லேயே இவங்க இதை தான் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு அவளோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ஏமாற்றம் இல்லாமல் அந்த செக்டாருக்குள்ளே நம்ம அப்படியே போயிடுவோம். விஜய் சார் எப்படி இருக்காரு முதல்ல அதை பற்றி சொல்லுங்கள். என்னை விட ஊர் மக்களுக்கு தான் அவரை பற்றி நல்லா தெரியுது. அவர் எங்கே நடக்கிறாரு, எங்கே போகிறாரு, எங்கே வராரு, எத்தனை மணிக்கு கதவை திறக்கிறாங்க, கேட்டை திறக்கிறாங்க, எத்தனை மணிக்கு கேட்டை விடுறாங்கன்றது வந்து வீட்டில் இருக்கிறவங்களை விட வெளியில் 24 மணி நேரம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சோஷியல் மீடியாவுக்கு தெரியுது. பல விஷயங்கள் நாங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்து தான் வந்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பல சோஷியல் மீடியாஸ் என்னென்னா ஏதாவது வெளியில் போனால் போகிறோம், நம்மளோட இன்டர்வியூ போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ மாற்றி எழுதி ஏதோ ஒரு கேப்சரை போட்டு உள்ளே பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது தான் நிறைய இருக்குது.
அதில் உங்களை மாதிரி 1-2 டிவிகள் கேட்டு செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையாக சந்தோஷமான விஷயம் தான். அப்படி கேட்டு செய்யும்போது அவரை பற்றியான நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. ஓகே சார், இப்போ வந்துட்டு தளபதி அவர்களுடைய லாஸ்ட் படம் வந்து தளபதி 69 வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் லாஸ்ட் படம் அப்படின்ட்டு எங்களால் அக்செப்டும் பண்ணிக்கணும்னா நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவர் வேறு களத்துக்கு வர போகிறாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக அவர் பரந்தூர் போயிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறமா தளபதி 70 அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்ப வந்து பரவிட்டு இருக்கு, ரொம்ப அப்படியே ட்ரெண்டிங்காக. எங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, தளபதி ஒரு வேளை நடிப்பாரோ, 70வது படம் வந்து நடிப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் இருக்கா? லைட்டாக அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி 69 முடிச்சுட்டு 70ன்றது வந்து அட்லி படம் பண்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அட்லி படம் வந்து சல்மான் கான் வச்சுட்டு இப்போ பிப்ரவரி எண்டில் அவர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்னோட சேர்ந்து ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லி கட்டளை போட்டதாகவும், அதுக்கு விஜய் சார் வந்து நீ எனக்கு லைனா சொல்லு, நான் இதுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அதுக்கான சோர்ஸ் கண்டிப்பாக இருக்குன்றது உண்மை. ஆனால் மற்ற இந்த மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் அவர் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. அது கேமியோ கேரக்டர் தான், அது வந்துட்டு வெளியே வர மாதிரி தான். ஓகே சார், இப்போ பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் யாருன்ட்டு. தெரியாமல் என்ன கான்டெக்ட்ஸில் பேசுகிறாங்கன்னே தெரியாமல் வந்து பார்த்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் விஜய் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் வாயாலே சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபாலோவர்ஸ் நிஜமாவே டக்குன்னு எனக்கு வெளியில் சொல்லிடுறாங்க இது யார் என்னன்றது. ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் செல்வான்ற பேர் வந்து கொஞ்சம் பாப்புலராக தான் இருக்குது. முகம் வந்து நிறைய தெரியாமல் இருக்கலாம், பட் பேரை பொறுத்த வரைக்கும் படங்கள் பொறுத்த வரைக்கும் சொன்ன உடனே, ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு எந்த கேமராமேனும் இல்லைன்றதான் உண்மை. இப்போ நேற்று வந்து ஒரு படத்தோட கேமராமேன் பேருக்கு பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஹீரோ பேர் கிடச்சிரும், சம்டைம்ஸ் டேரக்டர் பேர் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி படம் ஓடும்போது இது மாதிரி கிடைக்காம போகும்போது அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நான் தம்பியோட ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் வந்து நான் வாய் தவறி அவன்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்தில் பார்க்கணும், என் பையன் தான், என் புள்ள தான். அக்கா பையன்றது யாரு? என் பையன் தான். இன்னொரு விஷயத்துல சொன்னோம் மாப்பிள்ளை அப்படின்வாங்க. அவரே என்ன மாமான்னு கூப்பிட மாட்டாரு, அண்ணன் தான் கூடுவார். இன்னைக்கும் என்னன்னா நான் மெசேஜ்ல வந்துட்டு குமார் அண்ணா, அதான் என்னோட பெட் நேம் வந்து குமார், செல்வகுமார குமார் அண்ணா. இப்போ அந்த ஃபேமிலி, எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் குமார்னு கூப்பிட்டா எங்க ஃபேமிலி ஆளா தான் இருப்பாங்க. இப்போ செல்வான்னு கூப்பிட்டா அது சினிமா ஆளா தான் இருப்பாங்க. அப்போ குமார் அண்ணான்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா அதுக்கு ரிப்ளை கன்ஃபார்மா வரும். ஆனா செல்வான்ன்றது வந்து ப்ரொஃபஷனல் நேம்னால இது மாதிரி கேட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு செல்வான்னு போட்டோன்னா அதுக்கு சான்ஸு வரவே வர. நானே அங்கே போயிட்டு அவனுக்கிட்ட டே நான் ஒரு இல்லை கேட்டிருக்கேன், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் நானும் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அவர் வளர்ந்துட்டாரு. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிஜமாக உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட நிஜமாக எனக்கு தெரியறதுக்குல. ஏன்னா ஒன் மேன் ஷோவாக இருக்கு. அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அவர் எடுக்கிற முடிவுன்றது தான் இன்னைக்கு முக்கியமாக இருக்கு. வேற யாரும் ஊகிக்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் நான் வந்து அவர் வரமாட்டாருன்னு தான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு விஷயம். ஏன்னா ஆக்ரோஷமாக பேசுகிறவங்க வந்து சாஃப்டாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவர் பேச்செல்லாம் பார்க்கும்போது அதிருது. உண்மையாகவே அன்னைக்கு அவர் தலைவர் சொன்ன இது வந்து இன்னைக்கு சீடர் அதிருது இல்லை அப்படி அப்படிதான் இன்னைக்கு பேசுறாரு. ரெண்டாவது அவர் பாட்டுக்கு பேசி விட்டு போறாரு, மறுப்பும் சொல்றது கிடையாது. ஏன்னா இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறதுக்கெல்லாம் மறுப்பே கிடையாது. அது வந்து ஒரு விஷயத்துல பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம பிள்ளை இப்படி வளர்ந்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அதை நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. வரட்டும். ஓகே, கண்டிப்பா வருவாங்க, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க விஜய் சார் வந்துட்டு குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோண்டு குழந்தைய நேத்து தான் கையில வாங்கின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நம்ம சிஎம் போஸ்ட்டுக்கு போய் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி. ஆமா, இல்ல அது உண்மைதான். அதுதான் அந்த ஆச்சரியத்துல இருந்து நாங்க இன்னும் வெளியில வரலையே. அவங்க அம்மா வெளியில வரல, அவங்க அப்பா வெளியில வரல, நாங்க எங்க ஃபேமிலியில யாருமே வெளியே வரல. இது ஒரு சைடா இருந்தாலும் ரசிகர்களும் வெளியே வரல. என்னடா இப்படிதான் பார்த்தோம், திடீர்னு இப்படி வந்துட்டாரு, திடீர்னு இப்படி போயிட்டாரு, திடீர்னு எப்படி ஆவாரு அப்படின்ற மாதிரி. ஆனா எங்க ஃபேமிலியில இருக்கிற ஆதரவை விட அவருக்கு ரசிகர்கள் கொடுக்குற ஆதரவு மிக பெருசு. நம்ம கூட வந்து சொன்ன மாதிரி நம்ம குழந்தை வண்டி ஓட்டத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால அது மாதிரிதான் அரசியலுக்கு போகும்போது கொஞ்சம் பயம்தான் இருக்கும். ஆனா அவங்க அப்பா வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அவரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி அதுக்கான முயற்சிகள் ரொம்ப எடுத்து
எல்லாரையும் பகைச்சிக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். எல்லா அரசியல் தலைவர்களையும் பகைச்சிக்கிட்டாரு. கலைஞரை வச்சு படம் எடுத்த 3-4 படம் எடுத்த இயக்குனர்கள் அவர் முக்கியமான புள்ளி. அவர் எடுத்த நீதி தண்டனையை பார்த்துட்டு எம்ஜிஆர் அவரை கூப்பிட்டு மிரட்டினதெல்லாம் காலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து அவர் சமயம் நேரம் எல்லாம் சேர்ந்து அவரை கொண்டு வந்து அரசியலை இறக்கியிருக்கு. ஆனா ஒரு வெளியில இருந்து பாக்குறதுக்கு வேணா அவங்க 2 பேரும் அப்பா புள்ள இது மாதிரி தகராறு பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இருந்தாலும் கூட, ஆனா உள் உணர்வுகள் வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அப்பா உடைய மூமெண்ட் இல்லாம தலைவர் வந்து இந்த பதவிக்குள்ள என்ட்ரு ஆகிறதுன்றதே கஷ்டம்தான். ஏன்னா ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும் போது கூட மன்றத்தோட தலைவர்கள்லாம் வேற வேற இருந்தா கூட இவர் தான் முழுமையான தலைவர். பிரெயின் வந்து இவர் தான் என்ன பண்ணணும் ஏதை பண்ணணும். ஏன்னா எஸ்எஸ்சி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் பண்ண ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா ரிலீசிங் டேட் வந்து டேபிள்ல இருக்கும். இது இது இந்த மாதிரி பிரேக் டவுன் போடவே முடியாது. அந்த மாதிரி வந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வீரா இருக்கட்டும், சங்கரா இருக்கட்டும், ஏன்னா ராஜேஷா இருக்கட்டும், பொன்ராமா இருக்கட்டும், இப்போ இவங்க எல்லாமே அவர்கிட்ட இருந்து வெளியே வந்தவங்க தான். அந்த டீம்ல இருந்து வந்தவங்க ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா இதுதான் ஒரு காரணம். அவர்கிட்ட இருக்க நேர்மை, அவர்கிட்ட இருக்க உழைப்பு. அந்த உழைப்பை வந்து ஒரு கட்டத்தில் அவர் அரசியலாக மாற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள மேலே இறக்குனாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள்னால தம்பி என்ன பண்ணிட்டாங்கப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா, நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணி போயிட்டு இருக்காங்க, இவ்வளோ பேர் பாடுபடுறாங்க, அது அடிபட்டுச்சுன்னா அவங்க நொடிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கும் போது தான் இவர் கொஞ்சம் அமைதியானார். இவர் அமைதியானதை வச்சுக்கிட்டு பெரிய தகராறுன்னு உருவாக்கி விட்டாங்க மீடியாவில். ஒரு சைடு அப்பாவுக்கு பிள்ளைக்கு பேச்சுவார்த்தைகள் எங்கேயோ 1-2 இடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நானே என் பிள்ளைகிட்ட நான் சண்டை போடாத நாள் கிடையாது. அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து மீடியாவில் ஊதி விட்டு பெருசாக்கி விட்டாங்கன்றதெல்லாம் அது தவிர்க்க முடியாது. பல விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சார் வந்து ஃபேமிலியோட இல்லை, தனியா இருக்காரு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் ரூமர்ஸ்லாம் வந்து வருது இல்லை. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரா உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க, ஃபேமிலியோட இருக்காங்களா அப்படின்ட்டு. அதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஃபேமிலியோட தான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ சின்னவ வந்து வேற ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கா, அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கா. பையன் வந்து லண்டன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ இந்த அம்மா வந்து புருஷனை பார்த்துக்குவாங்களா, பிள்ளைய பார்த்துக்குவாங்களா? புருஷனை பார்த்துக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. பிள்ளைய பார்த்துக்கு யார் இருக்கா? அம்மா தானே போகணும், அம்மா தானே சோறு ஊட்டணும், வேற வழி. அதுவும் பெண் குழந்தை எங்க விட்டுட்டு எங்க வருவீங்க? ஆம்பளை பசங்க எங்க இருந்தாலும் பழிச்சுக்கலாம். பொம்பளை பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அந்த பாதுகாப்புக்கு அந்த அம்மா அந்த சங்கீதா வந்து அம்மா பொண்ணோட படிப்புக்காக அவங்க இருக்கிறாங்க. அதை இவங்க வந்து ஊதி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவும் உண்மை இருக்காது. சார் உங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் இருக்கா சார் கட்சியில? என்ன? ஆமாமா, கண்டிப்பா எனக்கு தான் மாமா போஸ்டிங். ஏன்னா அண்ணன் இருந்து மாதிரி இப்போ மாமா போஸ்டிங் கொடுத்தாருன்னா ஓகே, ஒழுங்கா அந்த வேலையை பார்க்கலாம். கண்டிப்பா தளபதி வந்துட்டு வந்துருவாரு, 2026ல வந்துருவாரு அப்படின்ட்டு இந்த மூவிஸ்ல எல்லாமே வந்துட்டு கார்ல சிஎம் அப்படின்னு சிஎம் 2026ன்னு கார் நம்பர் அவ்வளோ அக்யூரேட்டா சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எப்படியாவது எதிர்கட்சியாவது ஒன்று கொண்டு வந்துடுறோம் தலைவா அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை? இல்ல, ஒரு விஷயத்த நீங்க டோட்டலா உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் எங்கேயோ நான் முதல்வர் ஆக போறேன்னு சொல்லவே இல்லை. நான் வந்து 26 முதல்வர் ஆவேன், என்னை முதல்வர் ஆக்குங்க, என்னை ஜெயிச்ச வைக்க பெருசாக கொண்டு வாங்க அப்படின்ற விஷயத்த அவர் எங்கேயுமே சொல்லலை. அப்போ அதுலேருந்து என்ன அப்படின்னா, ரசிகர்களுடைய ஆசை, அவங்களுடைய ஆசை இருந்ததுன்னா அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இவங்க ஆக்கிடுவாங்க. அதை அவர் முழுசாக நம்புறாருன்றதை தான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கணும். அதனால அதுவும் நேரத்துடைய காலங்கள். எப்படி ஒரு வீட்டுக்குள்ள வந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த புள்ள திடீர்னு ஹீரோவாகி, அந்த ஹீரோ வந்து டாப் மோஸ்ட் ஹீரோவாகி, அந்த ஹீரோ இன்னைக்கு அரசியல்வாதி, அப்படி போகிற காலத்துங்களில் இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னா யார் என்ன சொல்லி என்ன பண்ண முடியும்? சார் நீங்கள் சொன்னீங்க எஸ்எஸ்சி சார் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் நான் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு விஜய் சாருக்கு மாமா, இப்போ நீங்களும் வந்து விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு தப்பு பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரட்டெல்லாம் செஞ்சுருக்கீங்க. நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. ஐயோ, பாதி விஷயம் அவங்க அப்பா வந்து என்னதான் திட்டுவார். ஏன்னா அவனை திட்டினா கோச்சிக்கிட்டான்னா முகம் மாறிடுச்சுன்னா ஃப்ரேம் மாறும். அதனால என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் என்ன பிடிச்சி கடிப்பாரு. என்ன நீ பண்ற, ஒழுங்கு அவன் நிக்கிறவனை கெடுத்துட்டு இருக்க, அவன் சிரிக்கிட்டு இருக்கான், அவன் சீரியஸா இருக்கு சொன்னா நீ சிரிச்சிட்டு அவனை கெடுக்கிற அப்படின்வார். சத்தியமா சொல்றேன், நான் அதுல ரொம்ப இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அவர் என்ன பார்த்து திட்டுவார். அப்பதான் அங்க அவனுக்கு உரைக்கணும்னா சரி ஏதோ திட்டுறாரு. ஏன்னா எப்பவுமே அவரு அது ஒரு டைமிங் இருக்கும். இப்போ நான் ஒன்ஸ் மோர் ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருந்துச்சு.
ஆமாம், அது கூட சொல்லணும். சிவாஜி சார் அந்த படத்துக்கு அப்புறம் கூட அவர் பெரிய லெவலில் நிறைய பண்ணார். அந்த ஒரு ட்ராக் கூட விட்டேன். இப்போ இந்த ஒன்ஸ் மோரில் வந்து எப்படின்னா, சிவாஜி சார் வந்து யாரும் தப்பு சொல்ல முடியாது. நடிப்பு யூனிவர்சிட்டி அவர். அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு மாறுறாரு அப்படின்னா, அந்த மாற்றத்தை வந்து எஸ்எஸ்சி போய் சொல்ல முடியாது. சார் அண்ணா நீங்கள் இப்படி திரும்பிட்டீங்க, எனக்கு அது வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த தப்பை அவருக்கே தெரியும். யாருக்கு? சிவாஜி சாருக்கும் தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு. ஆனால் சொல்லவும் மாட்டார். என்னதான் பண்ணுறானுங்க பார்க்கலான்ற மாதிரி அவருக்கு என்னன்னா, சினிமா வந்து ஒரு டைம் சீரியஸாக இருந்தது போக அவருக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து ஷூட்டிங்க்குன்னு வந்தால் நமக்கு ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா அவங்களெல்லாம் வந்து எப்படின்னா எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து டீ சாப்பிடவோ எல்லா இடத்துலையும் பேசவும் முடியாது. அப்படி இருக்க காலகட்டங்களில் ஒரு டைமுக்கு அப்புறம் அவர் அமைதி ஆயிட்டார். அந்த அமைதியான மனுஷனை திருப்பி நாங்கள் கூப்பிட்டு சினிமாக்குள்ளே வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டார் எங்களோட. அதுதான் உண்மை. ஒரு சின்ன குழந்தை மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணால் சொல்கிறேன் நான் பார்க்கலாம் அப்படின்றே பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவார்னா, எங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, எஸ்ஏசிக்கும் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அவர் ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன அவர் பார்ப்பார், நான் வந்து ஒன் மோர் கேட்கணும். இப்போ சப்போஸ் அப்படி ஒன் மோர் கேட்கும்போது அவர் வந்து சிவாஜி சார் வந்து என்னடா நான் அப்படி பார்த்து தப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் லைட்டு தப்பாக ஃப்ளிக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா. அப்புறம் அவருக்குரிய வார்த்தைகள் அவர் விளையாடுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுவார். அந்த மாதிரி பேசிட்டு சரி தொலை எனக்கு டைரக்ஷன் தெரிஞ்சால் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா, எனக்கு கேமராவும் தெரியாது டைரக்ஷனும் தெரியாது, நான் நடிகண்டா, நான் எத்தனை தடவை வேணாலும் நடிக்க தயாராக இருக்கேன், வாங்கிக்கோ போ அப்படின்வார். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் கரெக்டாக பண்ணியிருப்பாரு. ஓகே ஆயிடுச்சான்னு கேட்கறதுக்காக என்ன பார்ப்பாரு. நான் திருப்பி ஒன் மோர்ன்னுவேன். அங்க என்ன இருக்கும்னா திருப்பி கேட்பார் எதுக்குடா ஒன் மோர் அப்படின்னா, நான் அவரை பார்த்தா டே எதுக்குடா நான் அவரு கேட்பேன் திருப்பியும். நீ என்ன பார்த்த நான் கேட்டேன், இப்போ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், சொல்லியாச்சுல்ல சரி என்ன பண்றேன் ட்ராக்ல ஜர்க்கு வந்துருச்சுன்னு சரி எடு அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி விளையாட்டவே நாங்கள் அந்த படம் ஒர்க் பண்ணது வந்து மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா கலாட்டா கல்யாணம்னு ஒரு படத்தை வந்து நான் திருட்டுத்தனமாக எங்கள் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் நடுராத்திரியில் வந்து வீட்டில் அந்த தெருவில் போடுவாங்க தெரியுமா ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனில் வந்து நான் வீட்டில் வந்து தெரியாமல் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா வீட்டை பூட்டிட்டு என்னை ரோட்லேயே படுக்க வச்சாங்க. அப்படி ஒரு ஹீரோவுடைய படத்தை எனக்கு திருப்பி கிடச்சி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் சாருக்கு நான் மிகப்பெரிய கடமை. இன்றைக்கும் நான் காலில் விடுற 2 பேர் இருக்காங்க. நான் யார் காலம் எனக்கு சாமி பக்தி சுத்தமாக இல்லைனாலும் 2 பேரை மட்டும் நான் ரொம்ப, ஒன்று எஸ்.ஏ. சந்திரசேகர், இன்னொன்று சௌத்ரி சார் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து எங்கேயாவது நான் சொல்லணுன்னா கூட நீங்கள் கூட கேட்டிங்கன்னா கூட துல்லாத மனம் துள்ளும் அப்படின்னுவா இன்ன வரைக்கும் அது பிளாஸ்ட் ரெக்கார்டர் தான். இப்போ சமீபத்தில் அந்த துல்லாத மனம் துள்ளும் டிஜிட்டல் பண்ணியிருக்காங்க. அந்த படம் இப்போ தான் போன மாதம் வந்து நான் தான் திருப்பி கலரிங் பண்ணேன். அந்த 25 வருஷத்தில் நெகட்டிவ் இல்லை, நெகட்டிவ் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்தால் கொட்டுது. அப்படி ஒரு சூழ்நிலையில் சூப்பர் குட்டில் வந்து சின்னசாமின்னு ஒரு மேனேஜரு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கே கோயம்புத்தூரில் போய் டப்பாவாக தேடி எங்கெங்கேயோ கிடச்ச டப்பாவெல்லாம் கொண்டு வந்து பிரசாத்தில் கொடுத்து திருப்பி கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து இப்போ நான் திருப்பி பார்க்கும்போது நான் தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இப்படி ஒரு சினிமா சான்ஸே இல்லை. ஆமா, ஏன்னா ஃபிலிம்ல இருந்து நான் அப்படியே கன்வர்ஷன் டு டிஜிட்டல் பார்க்குறேன். ஃபிலிம் டு டிஜிட்டல் சான்ஸே கிடையாது. ஏன்னா ஃபிலிமில் வந்து எப்படின்னா ஒரு டாட்டை நீங்கள் வச்சுட்டு ஷூட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா டாட்டாக தான் பிரியும். அப்போ நம்மளுடைய பிக்சல் வந்து அந்த புள்ளியாக தான் இருக்கும். ஆனால் டிஜிட்டலில் நீங்கள் ஒரு புள்ளியை வச்சுட்டு பிரிச்சிங்கன்னா 0ல் போகும். அப்போது நம்மளோட ஸ்கின் கிராக் ஆகும். அந்த கிராக்கில் தான் இவங்க கலரே மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த நம்மளுடைய டோன் மாறுது இல்லையா, அந்த டோனை வந்து அப்போல்லாம் வந்து லைட்டை போட்டு தான் டோன் ஏற்றணும். இப்போ நம்மளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு டோனை மாற்றுறோம் அப்படின்னா அந்த கிராக் உள்ள வந்து நம்ம லைட்டை இன்சர்ட் பண்ணால் தான் வந்து அந்த கிராக் ஃபில்அப் ஆகி வேறு டோனில் மாறும். இது டெக்னிக்கலாக வேறு எப்போது கேளுங்க, நான் அதை பற்றி நிறைய சொல்கிறேன். ஓகே சார், அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது சார்? துல்லாத மனம் இன்னும் ஆகலை. எப்போ ஆகும் ஏதாவது ஐடியா? அதுக்கு தான் இப்போ சௌத்ரி சார்கிட்ட திருப்பி நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் அவங்க ரீரிலீஸ் பண்ணுறதுக்கா ஒருவேளை அந்த 26 கேப்பில் இறக்குனாலும் இறக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜய் சார் வந்து வேறு மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. விஜய் சார் ஆக்சுவலாக எப்படி அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? படங்களில் பார்க்குற விஜய்க்கும் வீட்டில் பார்க்குற விஜய்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ்? கணிக்கவே முடியாது. எதையுமே யாருக்கிட்டையுமே அவர்கிட்ட கதை கேட்குறதே வந்து எப்படின்னா, கதை கேட்குறவனே கதை சொல்கிறவன் செத்துருவான். ஏன்னா இப்போ நான் பேசும்போது நீங்கள் தலையாவது ஆட்டுறீங்க.
இல்லை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக படுவாங்க. நான் ஓகே ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா, ஆனால் அந்த கேரக்டரு ஒரு 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 ஸ்கெலிட்டன் உட்கார்ற மாதிரி உட்காரு. அப்படி உட்காந்தாருன்னா முழுசாக அவன் சொல்கிற வரைக்கும் அவன் எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டார். அவன் வந்து அவர் சிரிக்க போகிறாரா, அவன் சிரிப்பது ஏன் சின்னலாம் ஆக்ட் பண்ணுவாங்க. கதை சொல்கிறவங்க வந்து அவங்களுடைய மாடுலேஷன் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறி பண்ணுவாங்க இல்லையா. அதெல்லாம் பண்ணவ கூட இவர் சும்மா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நாங்கள் வந்து நேர்லேயே பார்த்துட்டு வளர்ந்ததுனால எதையுமே அவரால் நம்மளை கணிக்கவே முடியாது. அவர் என்ன நினைக்கிறாருன்றது தான். ஓகே சார், உங்ககிட்ட இருந்து விஜய் சாரை பற்றி வாங்குறதுக்கும் பல விஷயங்கள் இருக்குது, உங்களை பற்றி வாங்குறதுக்கும் பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்துட்டு டைம் இல்லை அப்படின்றதுனால இதை இன்னொரு இன்டர்வியூவாக கொண்டு போனால் இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, களத்தில் சந்திப்போம் உங்களையும் சேர்த்து. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.